ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா தான் இருப்பீங்க என்னை தவிர. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மட்ட சாங்குக்கு ரீல்ஸ் தான் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, 15 செகண்ட் வீடியோக்காக நான் ஒரு வ்ளாகே எடுக்கிறேன். கூட 2-3 சாங்குக்கும் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்குது. நல்லா தான் இருக்கும். த்ரிஷா மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் நயன்தாரா மாதிரியாச்சும் பண்ணியிருப்பேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ரெடி ஆகிட்டு சாரீ கட்டிட்டு வந்துட்டா ரீல்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, நான் போய் சாரீ கட்டிட்டு வந்துடுறேன். ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய கெட்டப். இது வந்து எல்லோ சாரீ கிடையாது, என்கிட்ட இருந்த சாரீ வச்சு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். த்ரிஷா மாதிரி இல்லைனாலும் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். இது வேறு ஒன்று. ஆடி டயர்டானதுனால தண்ணி குடிச்சிக்கலாம். எங்க அம்மா ஒரே வைப்பா இருக்கிறாங்க. இங்க நிக்கிறாங்க பத்தியா, சும்மா இவங்க தான் எங்க அம்மா. நல்லா பார்த்து ஐச்சு வச்சுக்கோ, இல்லன்னா உனக்கு 3 வேளை சோறு விடாது, தொங்கனு கொட்டுதான் விடும். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் ஆடி டயர்டானாலும் இல்லையோ, எங்கள் அம்மா ரொம்ப டயர்டாயிட்டாங்க. என்ன மம்மி டயர்டாக இருக்கா? இல்லை இல்லையா? சரி வா, இன்னொரு வீடியோ எடுத்து கொடுப்பேன். வா மம்மி. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாவில் ஒரு ரீல் போட்டதுக்கு கேட்டிருந்தீங்க, நீ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஏன் உங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுறது சொல்லிட்டு. ஆனால் என்னை ரீல்ஸ் எடுக்க சொல்கிறதே எங்கள் அம்மா தான். ஆனால் நான் அவங்களெலாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. என்ன மம்மி, கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லு மம்மி. நீ சொல்லலைன்னா அப்புறம் நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு நினைப்பாங்கல்ல. சொல்லு மம்மி. இன்னும் மம்மி நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்ல மாதிரி இல்லையா? பாருங்கள், எங்கள் அம்மா இதில் சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. சரி வா மம்மி. சரி வா மம்மி, வீடியோ எடுத்து கொடுப்பேன். வா, லாஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்து கொடுப்பேன். வா. சரி, நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். மம்மி, நான் அழகாக இருக்கேனா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது லூசுக்கு. சூப்பராக இருக்கிறேண்ணா. இன்னைக்கு மட்டும் இருக்குன்னா இல்லை எப்போவுமே சூப்பராக இருக்குண்ணா? வா மம்மி, வீடியோ எடுக்கலாம். இப்போதாம்மா வீடியோவே ஆன் பண்ணுறேன். சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இவ்வளோ நேரம் வீடியோ ஆன் பண்ணாமலே லூஸ் மாதிரி பேசின்னு இருந்திருக்கோம். எங்கள் அம்மா வந்து ஒரு போஸ் சொல்லுவாங்க. மம்மி போஸ் போஸ் கொடு மம்மி. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க. என்னோட சிரிப்பை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் போஸ் கொடுங்க. போஸ் கொடுக்க சொன்ன, டான்ஸ் ஆட சொல்ல உடனே. எங்கள் அம்மா தான் வந்து என்னை வந்து கைட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி ஆடு, அப்படி ஆடு, அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கும் உங்கள் அம்மா சப்போர்ட்டாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்ன மம்மி, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? சொல்ல ஏதாச்சும். எல்லாரும் லைக் பண்ணுங்க, அதுதான் சொல்லுவேன். வேற ஒன்றும் தெரியாது எனக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய சொன்னாங்க, அது வந்து வீடியோவில் சரியாக கேட்கல, அதனால இன்னொரு வாட்டி சொல்லுமான்னு சொன்னதுக்கு நான் எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது வந்து வீடியோவில் சரியாக கேட்கல, இருந்தாலும் போட முடிஞ்சால் நான் போடுறேன். லைக் பண்ணுங்க எல்லாரும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்று செய்கிறா, அதுக்கு உங்கள் ஆதரவு இருக்கணும். நல்லா சப்போர்ட்டிவ்ங்களா லைக் பண்ணுங்க. இது வரையுமே நான் ஒரே ஒரு ரீல் கூட சரியாக எடுக்கல. இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. சும்மா கதை தான் ஆச்சுன்னு இருந்தோம் ஃபோன் வச்சுட்டு. இனிமேல் தான் வந்து ரீல் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். சரி, போய் நாங்கள் ரீல்ஸ் எடுக்கிறோம். மம்மி நம்ம போகலாம்.
ஃபைனலாக மட்ட சாங்குக்கு வீடியோ எடுத்தாச்சு. ஒரே ஒரு ரீல் தாங்க எடுத்தேன். அதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒரு 10 டேக் மேலே ஆகிட்ருக்கோம். கடைசியாக எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோ எடுக்க போகிறேன். அதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஹேர்லாம் மாற்றிட்டு வேறு கெட்டப்பில் வர போகிறேன். நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டடான், இதுதான் என்னோடய செகண்ட் கெட்டப். ஒன்றும் இல்லை, நெத்திச்சிரியும் ஹேரும் தான் மாற்றிருக்கேன். மித்தபடி அதே தான். இதில் வந்து இந்த கெட்டப்பில் வந்து ஒரு 4-5 வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். எங்கள் அம்மா அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி போட்டாங்க. மம்மி எனக்கு மம்மி எடுத்துக்கூட சூடாக இருக்கு பிளாக் காஃபி. நாங்கள் இதை தான் அதிகமாக குடிச்சிட்டு டெம்பர் ரீல்ஸ் பண்ணுவோம். பிளாக் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வீடியோ எண்டில் உங்களை சந்திக்கிறேன். 6.5 hours later. நான் இப்போ எடுத்திருக்க வீடியோஸ்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் போஸ்ட் போடுவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள். நான் ரீல்ஸ் எடுத்து டயர்ட் ஆகிட்டதுனால எங்கள் அம்மா எனக்கு கேசரி பண்ணி தராங்க. பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. என்ன கேசரி இந்த கலரில் இருக்குன்னு கேட்காதீங்க. எங்கள் அம்மாட்ட கேட்கல எப்படி பண்ணாங்கன்ட்டு. மம்மி சொல்லு எப்படி கேசரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. முந்திரி இல்லை, திராட்சை இல்லை, நெய் இல்லை, எதுவும் இல்லை. சிம்பிளாக எண்ணெய் ஊற்றினேன், மஞ்சள் பொடி போட்டேன், சர்க்கரை போட்டேன், ரவை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். எப்படி எங்கள் அம்மா சிம்பிளாக ஒரு கேசரி பண்ணுறாங்க பாருங்க. எனக்கு எங்கள் அம்மா எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படியோ வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ தாங்க எடுத்தே முடித்தேன். என் ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 6 ஆகிடுச்சு. 6க்கு தான் முடிச்சிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மாதிரி vlogs எடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தராச்சும் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் இனிமேல். உங்களுக்கு இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துருந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு லைக் போட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்பப்போ வீடியோஸும் போட முடியும் என்னால். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.